இந்த காலையில் மறுபடியுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்தி, இந்த 3ஆம் வான அனுபவங்களை எபேச நிருபத்தை கருத்தாய் படித்து அத பரலோகமாகிய 3ஆம் வானத்தின் அனுபவங்களை பூமியிலேயே நாம் அனுபவிக்க வேதம் சொல்லுகிறபடி முன்ருசி நாம் பூமியிலேயே பரலோகத்தில் அனுபவிக்கிறவர்களாய் காணப்பட தேவன் நம்முடைய இருதய கண்களை திறப்பாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் எபேசிய நிருபத்திலே பார்த்து கொண்டிருப்பது 3வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பிதாவாகிய தேவனாலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆரம்பிக்கிறார். அங்க பாருங்க, அங்க சொல்ல போகிறது ஆசீர்வாதத்தை பற்றி. ஆசீர்வாதம் எபேசு சபையில் உள்ள மக்களுக்கு உண்டாவதாக என்று கூட அவர் சொல்லல, அப்படிதானே? ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று கூட சொல்லல. எடுத்ததுமே என்னதான் சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறார். ஏன்? அது ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. ஏற்கனவே கொடுக்கப்பட்டதற்கு தாரும் என்று கேட்கவோ, உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொல்லவோ தேவையே இல்லை. ஆகவே அவருக்கு தெரிந்தது என்ன? அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை அவர் வெளிப்பாடாக அறிந்தபடியினாலே இந்த எபேசு நிருபம் கிறிஸ்துவே எனக்கு வெளிப்படுத்தினார். கலாத்திய நிருபத்துல சொல்றாரு, அந்த வெளிப்பாடுகள் அடங்கிய நிருபமாயிருக்கிறது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஸ்தோத்திரம் செலுத்துறேன்னு சொல்றார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரா? கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்து இருக்கிறார். பாருங்க, எல்லாமே சூப்பர்லேட்டிவா இருக்கு. காரணம் ஒரே வார்த்தையில சொல்லிடுறாரு. இந்த நாம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு காரணம், நாம் மறுபடியும் பிறந்த நாளிலே கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டோம். அவருடைய சரீரத்திலே நாம் இணைக்கப்பட்டோம். அவருடைய சரீரத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றோம். அவரோடு ஒரே சரீரமாக, ஒரே அவயமாக நாம் இணைக்கப்பட்டோம். ஆகவேதான் அவர் என்ன சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்கள், 1 இல்ல, 2 இல்ல, 3 இல்ல, நத்திங், ஒரு ஆசீர்வாதம் கூட குறைவு இல்லை. லிட்ரலா ஒரு நன்மையும் குறைவுபடாத ஆசீர்வாதம். அப்படித்தானே சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அந்த ஆசீர்வாதத்தை தான் இங்கேயும் சொல்லுகிறார். lacks nothing in any area. அது பொருளாதாரமாய் இருக்கலாம், தெய்வீக சுபாவமாய் இருக்கலாம், அது விசுவாசம் அன்பாய் இருக்கலாம், அல்லது செழிப்பான காரியம், மற்ற எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் ஒன்றிலுமே குறைவில்லை. வேதம் முழுவதுமாக நாம் இதை பார்க்கலாம். ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கும் பொழுதும், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது, இஸ்ரவேலினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிறைவானதையே சொல்லுகிறது, பரிபூரணத்தையே சொல்லுகிறது. ஆகவேதான் வேத வசனம் என்ன சொல்லுகிறது, அவருக்குள் சகல பரிபூரணமும் வாசமாயிருக்கிறது. கொலோசியர் 2:8 சொல்றாரு, சகல பரிபூரண ஆசீர்வாதமும், அவருக்குள் நாம் பரிபூரண ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆகவே இங்கே இந்த ஆசீர்வாதத்திற்கு ஜெபிக்க தேவையே இல்லை. இன்னைக்கு ஜனங்க ஜெபிக்கிறாங்கன்னா அறியாமை ஒன்றுதான் காரணம். இந்த வேத வசனம் சொல்லுவது ஒரு நாளும் மாறாதது, தவறாதது, அது மிகுந்த உண்மை.
தேவன் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். என்ன வார்த்தை நம்ம இப்ப பார்த்துடுறோம்? சகல ஆசீர்வாதங்களினாலும் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப பாருங்க, இங்க அவர் சொல்லுகிறது, இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் ஆவி மண்டலத்திலே கொடுக்கப்பட்டதாக சொல்லுகிறார். தேவன் எதை கொடுத்தாலும் ஆவியின் மூலமாக ஆவி மண்டலத்தில் தான் தருகிறார். அவர் தம்முடைய வார்த்தையை, இது ஆவியாகிய வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகமாக்கி அழிவிலிருந்து தப்புவிக்கிறார் என்று 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்ப என்ன? ஆவி மண்டலத்தில் ஆவியாகிய வார்த்தையின் மூலமாக மனிதனுடைய ஆவிக்கு அனுப்புகிறார். எந்த ஒரு காரியமாய் சுகமாய் இருக்கலாம், அல்லது உங்க பொருளாதாரமாய், செழிப்பாய், விசுவாசமாய், அன்பு, திவ்ய சுபாவம், ஆவியின் கனி, ஆவியின் வரம், எல்லாமே ஆவியிலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதனாலதான் பிரச்சனையே. மனிதன் ஏன் ஐம்புலன் உணர்வினால் வாழ பழகினவன் மனிதன். ஏன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவன் ஐம்புலன் நமக்கு கொடுத்தார். தேவராஜ்யத்தில் வாழ ஐம்புலன் அல்ல. தேவராஜ்யத்துல ஒருவரும் ஐம்புலன் உணர்வினால் வாழவே முடியாது. நாம் 2 ராஜ்யத்திலும் இருப்பவர்கள் ஒரே சமயம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அப்படிதானே? பிலிப்பியர் 3:20 சொல்றாரு, அவரோடு கூட நாம் உன்னதங்களிலே பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறோம். அதே நேரம் சரீர பிரகாரமாக இந்த உலகத்தில் வாழ்கிறோம். சோ 2 இடத்திலும் இயேசுவனா சொல்றல, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் ஏறினருமே அன்றி வேறொருவனும் அவைகளை அறியான் என்று சொல்லுகிறார். அங்க யோவான் 3ஆம் அதிகாரத்துல அந்த 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்ப யோசித்து பாருங்க, இந்த பரலோகத்தில் நாம் இருக்கிற அந்த அனுபவம் என்ன அனுபவம்? அவர் இருக்கிற வண்ணமாகவே ஆவி மண்டலத்தில் நாம் இருக்கிறோம். சகல பரிபூரணமும் அவருக்குள் நாம் இருக்கிறபடியால், அவர் நமக்குள் இருக்கிறபடியால் பரிபூரணமுள்ள, என்ன பரிபூரணம்? அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்படித்தானே சொல்றாரு யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் சத்தியமும் கிருபையும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த கிருபையினாலே, அவருடைய கிருபையின் பரிபூரணத்தினாலே, கிருபை மேல் கிருபை, இன்னொரு விதத்துல சொல்ல வேண்டுமானால் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் நாம் பெற்றிருக்கிறோம். ஒன் பிளஸிங் ஓவர் த அதர். அதாவது ஒரு ஆசீர்வாதம் மற்றொரு ஆசீர்வாதத்தை மேற்கொள்ளுகிறது. ஆசீர்வாதத்திற்கு பஞ்சமே இருக்காது. அதுதான் சொல்றாரு. ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது என்ன? தகுதி இல்லாதவனுக்கு தேவன் பாராட்டுகிறாரே, அந்த கிருபையை தான் நாம் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறோம். தகுதி உள்ளவனுக்கு கொடுக்கல. இந்த கிருபையினால் நாம் பெறுகிறது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினால். அதனால சொல்றேன், ஒருவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு வஞ்சிக்க இடம் கொடாதிருங்கள் என்று கொலேசை நிறுவத்துல தான், அங்கதான் சொல்றாரு இந்த பரிபூரணத்தை. ஏன் இன்னைக்கு அப்படி ஒரு உபதேசம் பிசாசு தேவ பிள்ளைகள் மூலமா கொண்டாந்துட்டான். ஓன் கீழ்ப்படுதலினால நீ இந்த காரியம் எல்லாம் கீழ்ப்படிந்தால் இந்த ஆசீர்வாதங்கள் உன்னை மேற்கொள்ளுன்னு வேத வசனத்தையே எடுத்து அவுட் ஆஃப் கான்டெக்ட், எங்க பழைய உடன்படிக்கையின் வார்த்தையை எடுத்து புது சிருஷ்டி, புது உடன்படிக்கையின் கீழ் வாழ்கிற புது புது சிஸ்டம், புது மார்க்கம், புது வழிக்கு நாம் வந்து விட்டோம். The day we are born again, we are no more in the world system. We are in the heaven system. இந்த ராஜ்யத்திலே உங்கள் கிரியை அல்ல, not your performance, his performance. அவர் என்ன செய்தார் அதுதான் முக்கியம்.
your focus should be on him and him. ஏன் எல்லா மகிமையும் அவருக்கு உண்டாகும்படி அவரே நமக்கு ஞானமானார், மீட்பானார், பரிசுத்தமானார், நீதியானார், வெற்றியானார், ஆசீர்வாதமானார். அவர் ஒருவருக்குத்தான் கனம் மகிமை. ஒருவேளை நம்முடைய செயலினாலே ஆசீர்வாதம் நமக்கு வருகிறதா இருந்தா அதை நம்ம எடுத்துக்கிறோம். எது? அது அவர் ஒருவருக்கே உரியது. ஆனால் இங்கு நான் பரிபூரணமாய் நியாயப்பிரமாணம் சொல்லுகிற பிரமாணங்களை கீழ்ப்படியாவிட்டாலும் அப்ப என்ன ஆயிடுது? இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் மை மெரிட். அதற்கு நான் தகுதியே இல்லை. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் ஒரே செய்கையை நான் விசுவாசிக்கிற ஒரே காரணத்தால் அவருடைய பரிபூரண ஆசீர்வாதத்தை நமக்குள் வைத்து விட்டார். நாம் அந்த ஆசீர்வாதத்துக்குள் வந்து விட்டோம். இப்ப எங்க இருக்கோம்? we are in the blessing and blessing is inside us. என்னங்க இது? நம்ப முடியுதா? நம்பவே முடியாது. ஏன்? இது ஐம்புலன் உணர்வினால் பார்த்து அறிந்து உணர்வதல்ல. இது ஆவி மண்டலத்தில் பவுலடிகளார் சொல்லுகிறார் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல, ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமா. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான். இதுதான் இங்க சொல்றாரு. ஆவி மண்டலத்திலே சகலவித ஆசீர்வாதங்களினாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அதை நினைப்பவன், அதன் மேல் தன் கண்களை பதிய வைப்பவன் ஆவிக்குரியவன் என்று அவர் சொல்லுகிறார். நாம் மாம்சத்துக்குரியவர்களா ஆவிக்குரியவர்களா? அங்க என்ன சொல்றாரு? கிறிஸ்துவினுடைய ஆவி நம்மில் வாசமாய் இருந்தால் நாம் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறார். அடுத்த 9ஆம் வசனத்திலேயே அதை சொல்லிவிடுகிறார். அப்படிதானே? அப்போ நாம் எல்லோருமே ஆவிக்குரியவர்கள். நம்முடைய சிந்தை ஆவிக்குரிய சிந்தையா இருக்க வேண்டும். ஆவி மண்டலத்திலே நான் என்னவா இருக்கிறேன்? அப்போ நம்முடைய பார்வை எங்குதான் இருக்கணும்? இந்த வெளி மனிதன் மேல் அல்ல. வெளி மனிதன் மேல் பார்க்கும் பொழுது இந்த ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது இவருடைய வாழ்க்கையில எல்லாம் பார்த்தோமே. அது ஒருவேளை காணப்படாவிட்டாலும் காணப்படாத மண்டலத்திலே, ஆவி மண்டலத்திலே அது ஏற்கனவே நமக்கு சொந்தமாகிவிட்டது. போன வாரமே நான் உங்களுக்கு சொன்னேன், நமக்கெல்லாம் ஒரு மைண்ட் இருக்கணும். மனம் என்ன மனம்? ஐ ஆம் த ஓனர் ஆஃப் பிளெஸிங். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிற்கும் அவர் சொந்தக்காரர். அவருடைய பிள்ளையாகிய நான் அவருக்குள், அவர் எனக்குள், அவருடைய வித்து எனக்குள் இருக்கிறபடியால் அந்த சுபாவம் சகல ஆசீர்வாதத்துக்கும் நான் சொந்தக்காரனாக இருக்கிறேன். Whether you see it, whether you feel it, whether you are enjoying in your life, it's a truth. It's not a fact. It may not be a fact in your life. ஒருவேளை உங்க நடைமுறை வாழ்க்கையில் அது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆவி மண்டலத்திலே நடந்து முடிந்த உண்மை. It cannot be disputed. Yeah, God's word is immutable. தவறவே தவறாது. infallible. Immutable-னா மாறவே மாறாது. You are blessed with every spiritual blessings என்று சொன்னால் அது மாறவே மாறாது. immutable. நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். நமக்கு என்னங்க? ஆசீர்வதித்து விட்டார். It's immutable and infallible. ரெண்டு மாறாத விஷயங்களினால் அதை உறுதிப்படுத்தினார். தம்முடைய திட்டத்தை, தம்முடைய ஆலோசனையின் முழு நிச்சயத்தை வாக்கினாலே அதை திரும்பவும் ஒரு உடன்படிக்கை அல்லது
தம்முடைய ஆணையினாலே உறுதிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். அப்ப யோசித்து பாருங்க. we cannot but be a blessing only அப்படின்னு என்ன? ஆசீர்வாதமாய் இராமல் இருக்கவே முடியாது. எனக்கு சம்பந்தமான எல்லாமே ஆசீர்வாதம். நான் போகையிலும் ஆசீர்வாதம், நான் வருகையிலும் ஆசீர்வாதம், நான் கையிட்டு செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும். ஏன்? அது ஆசீர்வாதம். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. நானும் நீங்களும் அவருக்குள்ளே இருக்கிறோம், அவர் எனக்குள்ளே இருக்கிறார், இருவரும் ஒன்றாய் சங்கமாகிவிட்டோம். அப்பொழுது செய்வதெல்லாம் வாய்க்குமா வாய்க்காதா? ஐயா, அது பழைய உடன்படிக்கை. நாம் இருக்கிறது விசேஷமான மேலான உடன்படிக்கை, வேளான உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையிலே பார்த்தோம், யோபை சுற்றிலும் வேலி அடைத்திருந்தார், அப்படிதானே? அவன் எல்லா காரியங்களிலும் அவனை ஆசீர்வதித்திருந்தார். அப்போ புதிய உடன்படிகள் அது எவ்வளவு அதிகமாக வெளிப்படும், எவ்வளவு அதிகமாக வெளிப்படும். ஆபிரகாம் வாழ்க்கையில வெளிப்பட்டா, தாவீது வாழ்க்கையில, ஈசாக்கு வாழ்க்கையில, இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையில இருந்தா, நாம் இருக்கிறது அது அது நிழல்ங்க, அது நிழல். நாம் இருக்கிறது நிஜத்தின் கீழ் இருக்கிறோம். ரியல் ரியல். அங்கு மிருகங்களின் ரத்தம் அவர்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு. நமக்கு என்ன? தேவகுமாரனின் ரத்தம் கிரயமாக, பரிகாரமாக, நிவாரணமாக. என்ன நிவாரணம்? சாபம் குறைவில் இருந்து நீக்கப்பட்ட பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் வாழும் நிவாரணமாக, பரிபூர்ணமாக அவருடைய சரீரம் சிலுவையிலே பிற்கப்பட்டது. அதுதான் பவுலடிகளார் சொல்றாரு, கலாத்தியர் 1:4 என்ன சொல்றாரு? நாம் இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத உலகத்தின் பிரபஞ்சனக்கு, ஆமா, உலகத்தின் கேடு, கேடு என்னங்க? கேடு, ஈவில், கேடு, வியாதி, தரித்திரம், வளர்ச்சி இல்ல, ஃப்ரூட் இல்ல, அப்படித்தானே, கனி இல்ல. இந்த வாழ்க்கை தான் அவர் என்ன சொல்றாரு? இது உலக மக்களின் வாழ்க்கை. நீங்களும் நானும் யாருங்க? பரலோக பிரஜைகள். நாம் மனிதர்கள் அல்ல, தேவ மனிதர்கள், தேவர்கள். தேவன் நமக்குள், நாம் தேவனுக்குள். அப்போ இந்த பொல்லாத பிரபஞ்சம் ஏன் இப்படி இருக்கிறது? தேவன் அவ்வாறு சிருஷ்டிக்கல. எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார், நல்லாதான் இருந்துச்சு. அவருடைய சித்தம், விருப்பம் எல்லாம் பரலோகம் மாதிரி பூமி இருக்கணும், அப்படிதான் உண்டாக்குனாரு. ஏதேன் தோட்டத்தை பாருங்க. ஆனா ஒரு மனிதனுடைய பாவம், மீறுதல் என்னாச்சு? எல்லாமே கேடு, சாபமாக உலகத்திற்குள் வந்தது. ஆனா திரும்பவும் அவருடைய குமாரனை அனுப்பி நம்மை மீட்டெடுத்தார் என்று சொல்லுகிறார். எது? பழைய he restored us to the original position and above it என்று சொல்லுகிறார். மேலான ஸ்தானத்தையும் நமக்கு தந்து விட்டார். அவரோடு ஒன்றாய், becoming one with it, அந்த மேலான உன்னத பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அப்ப பாருங்க, இந்த ஆசீர்வாதம் ஒரிஜினலாய் கொடுக்கப்பட்டது. அதை இழந்து போனபடினாலே, இழந்து போனதை மீட்க, மீட்பின் பொருளாக தன்னை கொடுக்க இயேசு உலகத்திற்கு வந்தார். அந்த மீட்பின் பிரயத்தை ஒருத்தன் கண்டுபிடிச்சா என்ன நடக்கும் சொல்லி யோபு 32 சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ஐயா, நமக்கு அந்த மீட்பின் பொருளில் அல்லது பரிகாரம், what was paid as ransom for us to live in this blessing, இந்த பரிபூரண ஆசீர்வாதத்தின் சொந்தக்காரர்களாக நாமும் ஆசீர்வாதம், நமக்கு சம்பந்தமான நாம் போகும் இடம், வருகும் இடம், செய்கிற காரியம், பேசுகிற காரியம் எல்லாமே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நம்மையே ஆசீர்வாதமாக்கி விட்டார். நம்ம யாரு? மிஸ்டர் பிளஸிங்.
நம்முடைய பெயரே ஆசீர்வாதம் தான். ஏன் நமக்கு சம்பந்தமானதெல்லாம் ஆசீர்வாதம். நம்ம ஆண்டவரை பார்த்து யெகோவா ரஃபா என்று சொல்லுகிறோம். அப்படின்னா என்னங்க? குணமாக்கு. ஏன் அவருடைய பெயரே குணமாக்குகிறவர். அவர் குணமாக்கத்தான் செய்வார். அவர் வியாதி கொடுக்க மாட்டார், வியாதியை நீக்குவார். அதே தாங்க இப்ப நம்மை என்ன ஆக்கிட்டார்? மிஸ்டர் பிளஸ்ஸிங். நம்முடைய பெயரே ஆசீர்வாதம் தான். அவருடைய பெயர் நம்முடைய பெயர். அப்படிதானே? அவருடைய பெயர் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். எங்க? உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல எங்க சொல்லும் பொழுது, இந்த ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லும் பொழுதுதான் அங்கு சொல்லுகிறார். ஏன் அவர் உனக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வாதங்கள் மேல போடுவாரு, நன்மையை கட்டளையிடுவாரு, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அதை பார்த்து ஜனங்க என்னவாங்க? இஸ் மிஸ்டர் பிளஸ்ஸிங் என்று கண்டு உனக்கு பயப்படுவார். ஏன் அவருடைய பெயர் உனக்கு தரிக்கும். அப்படின்னு என்ன? அவருக்கு சொந்தமானதெல்லாம். இப்போ புருஷன் மனைவி வரும் பொழுது மனைவிக்கு புருஷன் பெயரை கொடுத்துட்டா என்ன அர்த்தங்க? புருஷனுக்கு சொந்தமானதெல்லாம். மிஸ்ஸஸ் சந்தர் சிங்னா சந்தர் சிங்குக்கு சொந்தமானதெல்லாம். கேட்கணுமா? கேட்கணுமா? பிச்சைக்கார மாதிரி இல்ல கூலிக்கார மாதிரி கேட்க. சொந்தம் எல்லாம் சொந்தம் தான். அதனாலதான் மிஸ்ஸஸ் சந்தர். அதே தான் இப்ப நம்ம யாருங்க? அவருடைய நம்ம மணவாளன் இயேசுடைய மணவாட்டி. அவருக்கு சொந்தமானதெல்லாம் நமக்கும் சொந்தம். அதனாலதான் 1 கொரிந்தியர் 3 என்ன சொல்றாரு? எல்லாம் உங்களுடைய 22 திருப்பியும் எல்லாம் உங்களுடையது. அத சொல்லிட்டுதான் 23 கிறிஸ்து தேவனுடையவர், நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், ஆகவே எல்லாம் உங்களுடையது என்று சொல்லுகிறார். நல்லா யோசித்து பாருங்க. We became one with Christ. He is our groom and we are the bride. Whatever belongs to him belongs to us. அவர் ஆசீர்வாதத்தின் ஊற்று. அந்த ஊற்று தான் நீங்களும் நான். அதான் சொன்னேன், நம்ம மனம் எப்பொழுதுனா I am the owner of the blessing. ஐயா, அது ஆசீர்வாதம் இருக்கிற பண்டக சாலை. யாருக்கு வேணாலும் நான் அதான் சொல்றாரு பேதுரு 1 பேதுரு 3:9 நீங்கள் ஆசீர்வாதக்கும்படி, நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி. ஏன்? you are the storehouse of blessing. why? you are the storehouse of Christ. you are a Christ container. இது என்ன வச்சிருக்கோம் நமக்குள்ள? கிறிஸ்துவை நமக்குள் வைத்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம். அதனால ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டவர்கள். you are the source of blessing. you are the storehouse of blessing. you are the container of blessing. சொல்லும் பொழுது வார்த்தை உங்கள் ஆவியிலே எழுதப்படுகிறது. ஆவியில் அந்த பழம் வரும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாய் தான் வாழ்வீர்கள். அதனாலதான் நான் திரும்பவும் அதை சொல்லுகிறேன். you are the storehouse. you are the owner. you are the container of blessing. all because you are the container of Christ. கிறிஸ்துவை சுமந்து திரிபவர்கள், மகிமையை உடைய பாத்திரங்கள், மகிமையின் பாத்திரங்கள். பவுல் அப்படிதான் சொல்றாரு, கிருபா பாத்திரங்கள் இந்த மகிமையை வெளிப்படுத்துகிற பாத்திரங்கள். என்ன மகிமை? தேவனுடைய ஆசீர்வாதத்தின் வல்லமையை, மகிமையை வெளிப்படுத்துகிற பாத்திரங்கள். அதனாலதான் பவுல் என்ன சொல்றாரு? நீங்கள் ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்னங்க? ஏற்கனவே உங்களதுதான். பை பர்த், பிறப்பினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பை பர்த் யூ ஆர் பிளஸ்ட். ஆனா அறியாமையில சாதாரணமா வாழலாம். அந்த அறியாமையை அறிந்து கொண்டோமானால் அதை உபயோகப்படுத்தும் தேவ ஞானத்தை பெற்று, விசுவாசத்தை பெற்று அனுபவிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, சகலவித நன்மைகளை அனுபவிப்பதற்கு சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன். இங்க என்ன சொல்றாரு?
சம்பூரணமாய் கொடுத்து விட்டேன் என்று சொல்கிறார். சகல ஆசீர்வாதம், சம்பூரண ஆசீர்வாதம். நீங்கள் ஒன்றிலும் குறைவு இல்லாதவர்களாக, எல்லாவற்றிலும் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருப்பது தேவனுடைய சித்தம். அப்படித்தானே யாக்கோபு 1:7 சொல்லுவதை நாம் பார்க்க, 4ஆம் வசனத்துல சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப என்னங்க, நாம் ஒன்றிலும் குறைவு இருக்கக்கூடாது. அதுதான் சொல்றேன், அதுதாங்க ஆசீர்வாதம். ஒன்றிலுமே எனக்கு குறைவு இல்லை. எல்லாமே இருக்கு, ஆனா இது ஒண்ணுல அந்த இடமே இல்லைங்க. அந்த இடமே இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்னங்க நீங்க சொல்றது யாரால முடியும்? தேவனுக்கு ஒருவருக்கு தான் அப்படி சொல்ல முடியும். ஆமாங்க, நம்ம தேவர்கள் தான், அவரோட ஒன்றாக இருக்கிறோம். ஆகவே நமக்கு ஒன்றுமே குறை இருக்க முடியாது. இது ஆவிக்குரிய மண்டலத்திலே நடந்து முடிந்த உண்மை, சத்தியம். அதை வெளியே கொண்டு வரதா அங்க என்ன சொல்றாருங்க பேதுரு அடிகளாராங்க, சுதந்திரிக்கணும்ன்றாரு ஆசீர்வாதத்தை. ஆசீர்வாதத்தை ஏன்? உன் பிறப்புரிமைடா, உன் பிறப்புரிமை. உங்க அப்பா உனக்கு வச்ச சொத்து. இத ஒரு பயலும் திருட தடை செய்ய நீ விடாத. அத தடை செய்யறனா, திருடுறான காரணம் உன்னுடைய அறியாமல். இந்த சுதந்திரம் ஆவி மண்டலத்திலே ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. அத சரீர மண்டலத்தை கொண்டு வரதான் அவர் என்ன சொல்றாரு? சுதந்திரிப்பவர்களாக. அங்க ரோமர் 4:16 என்ன சொல்றாரு? அது கிருபையாய் இருந்தால் நான் விசுவாசத்தினால் அனுபவிப்பது நிச்சயம். இது கிருபையா இல்ல என் கிரியையா? அவர் வாக்குத்தத்தத்தினாலே ஆபிரகாம் கொடுத்தபடியினாலே நாங்க சொல்றாரு கிருபையா. ஆகவே அவர் நிச்சயம் என்று சொல்லுகிறார். நமக்கு என்னங்க, நமக்கு என்னங்க பிராமிஸ் இல்லைங்க, நடந்து முடிந்த உண்மை. அதுவும் எப்படி? இயேசு கிறிஸ்துவின் ஒரே பலியினாலே எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உள்ளவனாய் இருக்கும்படி சகல ஆசீர்வாதங்களினாலும் என்னை ஆசீர்வதித்து விட்டார். அதுதான் கலாத்தியர் 1:4 என்ன சொல்றாரு? இப்பொழுது இந்த சரீரம் மண்டலம், இந்த சரீரத்தில ஆவியை வைத்துக் கொண்டு வாழ்கிறோமே, இந்த சரீரத்திலே நம்முடைய உள்ளான ஆவி மனிதன் இந்த கண்டெய்னர்ல இருக்கான். அங்கதான் கிறிஸ்து இருக்காரு. இத வாழ்கிறோமே, இந்த பொல்லாத உலகம், இந்த விழுந்து போன உலகம், சபிக்கப்பட்ட உலகம். என்னவா? பொல்லாத பிரபஞ்சத்தின் கேடுகளுக்கு நம்மை அதிலிருந்து தப்புவித்து விடுதலையாக்க என்ன பண்ணாரு? நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஐயா, இந்த விழுந்து போன கேடுகளுக்கெல்லாம் ஆதாமினுடைய மீறுதல், அந்த ஆதாமின் மீறுதல் அவனுடைய வம்சத்தில் பிறந்தபடியினால் நமக்கும் வந்தது பாவத்தினாலே. அதனாலே அந்த கேடுகளிலே ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுதோ அந்த பாவத்திற்கு பரிகாரம் செலுத்தப்பட்டு விட்டது. அந்த பரிகாரம் செலுத்தப்பட்டு நான் ஆதாமுக்குள் இருந்து கிறிஸ்துவுக்குள், சாபத்தில் இருந்து ஆசீர்வாதத்துக்குள், குறைவில் இருந்து பரிபூரண நிறைவுக்குள் மாற்றப்பட்டு விட்டேன். ஆச்சரியமான ஒளி, இருள் இல்லைங்க, ஆச்சரியமான ஒளி. மரணத்தில் இருந்து ஜீவனுக்கு மாற்றப்பட்டு விட்டேன். ஜீவன் என்றால் பரிபூரணம், வெற்றி, சௌக்கியம், சம்பூரணம், ஒன்றிலும் குறைவில்லாதது. அது ஜீவன்க, அது ஜீவன். அந்த ஜீவனுக்கு நாம் மாற்றப்பட்டு விட்டோம். அததான் அங்க சொல்றாரு. அந்த ஒரே பலியினாலே, பாவம் தான் எல்லாவற்றுக்கும் காரணமாயிருந்தது. ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கைக்கு காரணம் பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம். அதுதான், மரணத்தை தான் சொல்றோம் ஆசீர்வாதத்திற்கு எதிர்மாறான சாபம் என்று. குறைவு, தரித்திரம், வியாதி, எல்லா பிசாசி, நெகட்டிவ் திங்ஸ், ஆல் நெகட்டிவ் திங்ஸ், ஆல் ஈவில் திங்ஸ், கேடு. அப்படிதானே? கேடு என்று சொல்லுகிறார். உலகத்தின் கேடு என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க,
அதில் இருந்து நம்மை விடுதலையாக்க the ransom has already been paid. மீட்கும் பொருள் ஏற்கனவே சிலுவையிலே அவருடைய குமாரனையே அனுப்பிவிட்டார். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை மீட்கும் பொருளாக தந்தவர். அப்படித்தானே சொல்ற ரோமர் 8:32. சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை மீட்கும் பொருளாக தந்தவர். என்னங்க, ஏற்கனவே இந்த ஆசீர்வாதத்தில் நீங்களும் நானும் பரிபூரணத்தில் வாழும்படி, பரிபூரண வெற்றியில் வாழும்படி என்ன பண்ணலாம்? அவர் மீட்கும் பொருளை செலுத்தி விட்டார். இட் இஸ் பெய்ட் ஃபுல். பரிபூர்ணமாக செலுத்தப்பட்டு விட்டது. இனி நான் குறைவிலே ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை வாழவே முடியாது. அந்த இடத்திற்கு என்னை கொண்டு வந்து வைத்து விட்டார். இயேசு கிறிஸ்து குறைவில் வாழ முடியுமா? அந்த இடத்திற்கு தேவகுமாரனின் உரியதெல்லாம் எனக்கு உரியது என்று ஒரு சொந்தக்காரனாக ஆசீர்வாதத்திற்கு, பரிபூரண ஆசீர்வாதத்தை சுமப்பவனாக, கடத்துபவனாக உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டார். நம்ம இன்னும் அறியாமல் இருக்கக்கூடாது. இதை நாம் அறிந்தோமானால், அங்க சொல்றாருல, அவர்கள் அறிந்தார்களானால் சிலுவையிலே அறைந்திருக்க மாட்டார்களே. ஆனா நமக்கு என்ன? அறிந்தோமானால் அவர்களுக்கோ வெளிப்படுத்தவில்லை, நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லுகிறார். எங்க சொல்லுறாரு? விதைக்கிற ஓமையில சொல்றார். நம்ம பார்க்கிறோம். ஏன்? நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சொந்த பிள்ளைகள். நமக்கு வெளிப்படுத்துவது, பிதா உங்களுக்கு தேவர் ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாய் இருக்கிறார். லூக்கா 12 சொல்லுவதை பார்க்கிறோம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் சொல்லிட்டு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் கூட கொடுக்கப்படும் சொல்லிட்டு பிதா ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாய் இருக்கிறார். பயப்படாதே சிறு மந்தையே. உன் சூழ்நிலை பார்த்தா சிறுவனாய் இருக்க, அதான் ஒண்ணு இல்லாதவனா இருக்கலாம். ஆனா சொல்றாரு, பயப்படாதே, சகல பரிபூர்ணம். என்ன பரிபூரணம்? பரலோக ராஜ்யத்தின் பரிபூரணத்தை உனக்கு கொடுக்க பிரியமாய் இருக்கிறார். ஆகவே அவர் என்ன சொல்றாரு? 17 பரலோக ராஜ்யம் எப்போ வரும்னு கேட்டா என்ன சொல்றாரு? அது பிரத்யட்சமாய் வராது. 17 பார்க்கிறோம். அது இங்கே அங்கே என்று சொல்லத்தக்கதாக காண்கிற ஐம்புலன் மண்டலத்திலே வராது. காணாத ஆவி மண்டலத்திலே உங்கள் ஆவி மனிதனுக்குள் வந்துவிட்டது என்று சொல்லுது. The day the Holy Spirit came upon us, the day we are born again, the kingdom of God has come inside us with all its fullness. Heaven came down. ஐயா, நம்ப போறது அது விடுங்க. இப்ப பரலோகமே நமக்குள் வந்து விட்டது. நமக்குள் வந்துவிட்ட பரலோகத்தை வாழாம வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஆண்டவருடைய வார்த்தையுமே அதுதான். மகத்துவம் பரலோகம் உனக்குள், நீ பரலோகத்துக்குள், நீ ஆசீர்வாதத்துக்குள், ஆசீர்வாதம் உனக்குள், நீ சுகத்துக்குள், சுகம் உனக்குள், கிறிஸ்துவுக்குரியதெல்லாம் உனக்குரியது. அவருடைய பரிபூர்ணத்தினாலே நீங்கள் பரிபூர்ணமானீர்கள். ஒருவனும் உங்க இந்த கொள்ளையடித்து போகாதபடி இதை பற்றி கொள்ளுங்கள், இதில் உறுதியாயிருங்கள் என்று சொல்லுகிறார். ஏன்? எல்லாம் அங்க போறதான் சொல்ற ஒரு பொய்க்கூட்டம், பிசாசின் ஏஜென்ட் இருக்காங்க. இங்க ஒண்ணு இல்லப்பா, எல்லாம் அங்கதான் வாங்க. ஐயா, அங்க உள்ளதை இங்க வாழதாங்க அவர் எனக்குள்ளேயே வந்துட்டாரு. அவர் அங்க இருந்துட்டு வாவான்னு என்ன கூப்பிட்டு இல்ல, வாவா இங்க வா, எல்லாம் நல்லா இருக்குன்னு. அவர் எனக்குள்ளேயே வந்துட்டார், என்ன அவருக்குள்ளேயே வைத்தார். என்னங்க, பரலோகமே எனக்குள்ள, நான் பரலோகத்துக்குள்ள, சகல பரிபூரணத்துக்குள் நாம் இருக்கிறோம். பரிபூரணம் நமக்குள் வந்து விட்டது. இத கண்ணை மூடிட்டா பிசாசு நினைச்சா இவங்களெல்லாம் ஏமாத்திரலாங்க. ஆனா
ஆவியானவர் வெளிப்பாடுகளை தந்து கொண்டேதான் இருப்பார். ஏன்? இந்த பரிபூரணத்தில் வாழ விரும்புகிறவர். பிதா உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாய் பரிபூரண ஆசீர்வாதத்தில் நீங்க வாழ, ஒரு குறைவே என் வாழ்க்கையில் இல்ல, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் பூரணம் சம்பூரணமாய் வாழ்கிற வாழ்க்கை வாழ, சகலவித நன்மைகளை அனுபவிக்க, உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி நன்மையில் வாழ்வதற்கு எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையிலே நமக்கு கொடுத்து விட்டார். திரும்பவும் சொல்லுகிற, தேவன் எல்லாவற்றையும் முதலாவது பேசி செய்கிறவர், வார்த்தையின் மூலமாக தான் அனுப்புகிறார். வார்த்தை இல்லாமல் அவர் ஒன்றையும் செய்வதில்லை. அவர் வாயின் வார்த்தையினால் சொன்னதை ஆவியானவர் கரம் நிறைவேற்றுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்லி சொன்னபடி செய்வார். சொல்லாமல் செய்பவர் அல்ல. சொல்லாமல் செய்பவர் அல்ல. சொல்லியபடியே ஒவ்வொரு காரியத்தையும் சிருஷ்டிக்கும் பொழுது பேசி பேசியே சிருஷ்டித்தார். நாமும் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருப்பவைகளை பேசிதான் கொண்ட. அதனாலதான் பாருங்க சொல்றாரு 1 பேதுரு 3:9 ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டவர்கள் சுதந்திரம் சொல்லிட்டு அர்த்தம் என்ன சொல்றாரு? ஜீவனை விரும்பி நல்ல. வாட் இஸ் ஜீவன்? ஜீவன் என்ற இப்பதான் என்ன சொன்னேன், எல்லா நன்மையான காரியங்களும் ஜீவன், எல்லா பரிபூர்ணமான காரியங்களும் ஜீவன், எல்லா பரிபூர்ணமான சௌக்கியமும் ஆரோக்கியமும் வெற்றியும் செய்வதெல்லாம் வாய்க்கிற காரியங்கள், குறைவே இல்லாத நிறைவு, இதெல்லாம் ஜீவன். மரணம் என்னங்க? உலகத்தின் கேடு, குறைவு, தரித்திரம், வியாதி, செய்வது வாய்க்கவில்லை, ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை, அது மரணம். அங்க என்ன சொல்றாரு? ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண விரும்புகிறவன் என்ன பண்ணுமா? தன் நாவை பொல்லாப்புக்கும் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காக்க வேண்டும். அப்ப ஆப்போசிட் என்னங்க? நாவை, ஜீவ வார்த்தை நம் நாவை விட்டு பிரியாமல், உதடுகளை விட்டு பிரியாமல் பாதுகாத்துக் கொள்வதுதான் நம்முடைய ஒரே வேலை. சிம்பிள். ஏன்? ஆசீர்வாதமோ சாபமோ நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. மரணமும் அங்க அதேதான் சொல்றாரு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். They will eat the fruit of their mouth. வாயில் பேசுகிற வார்த்தையை அனுபவிப்பார்கள். இது ஏற்கனவே இருக்குது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் அவர் சொல்லுகிறார். உன் வாயின் வார்த்தையினால் நீ பிடிபட்டாய், சிக்குண்டாய். அப்படிதானே? உன் வாயின் நீதிமொழியில் 6:2 சொல்றாரு, பிடிபட்டாய் சிக்குண்டாய். அப்ப என்ன? கபடு, கபடு, பொல்லாப்பு, மாறுபாடு உன் வாயில தூரப்படுத்து. அப்படிதானே சொல்றாரு. நீதிமொழியில் 4:24 சொல்றாரு, keep them far away from you. தவறான பேச்சு. Don't allow negative cursing speaking. அதாவது blessing என்றால் ஒரு காரியங்களை குறித்து நன்மையாக நன்றாக பேசுவது. Speaking good of something is blessing. ஆண்டவரை bless பண்றோம் என்ன? நீங்க நல்லவர், நீங்க எவ்வளவு பெரியவர், நீங்க எவ்வளவு உன்னதமானவர், எவ்வளவு அப்படியே அதுதான் blessing. Bless the Lord, oh my soul. ஒரு மனுஷனை bless பண்றது எப்படி? இப்ப நான் உங்களை எப்படி bless பண்றேன்? You are not ordinary person. You are a blessed blessing container. Wherever you go, you are a blessing. You are a world shaker. You are a perennial healer. அப்படிதானே? வேதம் என்ன சொல்றது? You are not ordinary man. You are God, son of God. What he say will happen. இது நான் வாயில் பேசும் பொழுது உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சும்மா ஆசீர்வதின்னு சொல்லல, அர்த்தமே இல்லைங்க. You already it is there in you, you release it. The blessing is in me, I release it to you. இந்த ஆசீர்வாதத்தை
நான் உங்களுக்கு அவிழ்த்து விடுகிறேன். இந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு அவிழ்க்கிறபடினால நீங்க எப்படிதான் வாழ்வீங்க? நான் என்ன சொல்றேனோ அப்படிதான். ஏன்? That is the image God created us. Blessing image. What is my image? What is your image? Blessing image. ஆசீர்வாதிக்க அழைக்கப்பட்டவர்கள். நம்முடைய சாயல் என்னங்க? ஆசீர்வாதத்தின் சாயல். நம்முடைய ஸ்பாவம் என்னங்க? என் பேரே ஆசீர்வாதம் சொன்ன ஆசீர்வாதம் தான் என் ஸ்பாவம். ஆனா அநேக நேரங்களில நமக்கு அது அறியாதனால நம்ம சாதாரணமாக வாழ்கிறோம். அறிந்தோமானால் அப்படி வாழ மாட்டோம். எப்படிதான் வாழ்வோம்? ஆசீர்வாதமாய் தான் வாழ்வோம். எனக்கு மாத்திரம் இல்லைங்க, God has blessed me. நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உன்னை ஆசீர்வாதம் ஆக்கினேன். I made you a blessing so that you will be a blessing. யோசித்து பாருங்க. You and I were made blessing. நீங்களும் நானும் ஆசீர்வாதம் ஆக்கப்பட்டவர்கள். இனி ஆக போவதில்லை. நல்லா மனதில் வச்சிருங்க. ஒரு ஆசீர்வாதம் இல்ல, எல்லான்ட்டாரு. என்ன ஒண்ணே ஒண்ணு, சரீர மண்டலத்தில் இல்லாதபடினால நம்மளால காண முடியல. ஆவி மண்டலத்துல அது உண்மைன்னு எனக்கு காண்பிப்பது கண்ணாடி ஆகிய தேவனுடைய வசனம். பாதைக்கு தீபமாமே, பேதைக்கு லாபமே. ஐயா, அது திரவியங்க. அதை நம்ம வாஞ்சிக்கணும், அதை ஆசிக்கணும். அதுல தியானிக்கும் பொழுதுதான் அந்த வெளிப்பாடு நமக்கு வரும். அததான் அவர் அங்க சொல்லுகிறார். நமக்கு லாபகரமானவைகளை வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். லாபகரமானவைகளை உனக்கு போதிப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்க வேதத்தை தியானிக்காம எப்படிங்க போதிப்பாரு? அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தம்முடைய வார்த்தையை அவரே மகிமைப்படுத்தியிருந்தால் நீங்களும் நானும் எவ்வளவு தூரத்திற்கு அதை மகிமைப்படுத்த வேண்டும், உயர்த்த வேண்டும், கனப்படுத்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். யோசித்து பாருங்க. அது நம்மை சார்ந்ததா இருக்கிறது. அது நம்மை சார்ந்ததா இருக்கிறது. எது? தேவ வார்த்தையை உயர்த்தி, அதை உயர்த்தணும்னா என்ன? அதை கனப்படுத்தணும்னா என்ன? அதை தழுவி கொள்வது, அதை பிடித்துக் கொள்வது, அந்த ஆசீர்வாதத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக தான் தேவன் இந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆசீர்வாதத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்ன? மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படி. அதனால சொல்ற, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுறோமா? அது நம்ம சபையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், நம்மை குறித்து இருக்கலாம், இல்ல ஆண்டவரை கூட குறித்து. மல்கியா தீர்க்கதரிசி சொல்ற, கடினமான பேச்சை பேசினார்கள். அங்க 2ஆம் அதிகாரத்திலும் சொல்றாரு, ஏன்? ஆண்டவரை சேவிக்கிறது விருதாங்க. எவ்வளவு கஷ்டப்படுறேன், உழைக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே ரிவார்டு இல்லை. அது அவங்க பாருங்க, துன்மார்க்கம் நல்லா இருக்கான். அது கடின பேச்சு. ஏன்? ஆண்டவரை ஆசீர்வதிக்காம தவறான வார்த்தையை பேச கடின பேச்சுன்றார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசுவார்கள், ஞாபக புஸ்தகம் எழுதப்படும். பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தங்க? உங்களை தண்டிக்க போறாருன்னு அவர் சொல்ல வரலாங்க. தண்டிக்க போறான்னு சொல்லிய மறுபடியும் பிறந்த வரைக்கும் நமக்கு தண்டனையே இல்லை. நான் அது திரும்பவும் சொல்லிக்கொண்டேதான் இருப்பேன். நம்ம மறந்து போகக்கூடாது. ஏன்? நமக்கு ரிவார்டு தான். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், என்ன? இந்த ஞாபக புஸ்தகம் எழுதுனா என்ன அர்த்தம்? அப்போ அன்னைக்கு அங்க போகும் பொழுது எனக்கு இதெல்லாம் நான் அனுபவிக்கல ஆண்டவரே, எனக்கு உலகத்தில் நீங்க எனக்கு ஆசை பணம் கொடுக்கல, எனக்கு மற்ற ஆசீர்வாதம் இதெல்லாம் 1 2 3 4 எல்லாம் கொடுக்கலன்னு சொல்லும்போது எல்லாமே கொடுத்துட்டேன். ஆனா உன் நாக்குல அந்த பவரை கொடுத்த, நீ அதை பேசாம எதையோ பேசி கொண்டிருந்த. எனக்கு வியாதி, எனக்கு இப்படி, என் மனைவிக்கு இப்படி, என் பிள்ளைகளுக்கு இப்படி, இதை நீ பேசிக்கிட்டு இருந்த. நான் எழுதி கொடுத்துட்டேன், ஆவி மண்டலத்துல நீ எப்படி இருக்க அப்படின்னு. அதை பார்த்து, அதை பேசி, உன் உள்ளான பார்வையை மாற்றி, உன் நினைவுகளை மாற்றி,
நீ அவ்வாறு வாழணும்னு சொன்ன. ஆனா நீ தவறானதை பேசிக்கொண்டே இருந்த. தவறானதை பேசுற வரைக்கும் என்னதான் இருந்ததோ, தவறான படம் தான் இருதயத்துல இருக்கும். தவறான விசுவாசம் தான் இருக்கும். The wrong speaking leads to wrong faith. The wrong faith leads to wrong living. அவ்வளவுதான் வித்தியாசம். உனக்கு எல்லாமே இருந்தது. எல்லாமே தவறான வாழ்க்கை, குறைவான வாழ்க்கை, ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை. நீ வாழ்வதற்கு வேற காரணமே இல்லையடா. உன் வாய் தானடா காரணம். அ உன் வாயின் வார்த்தையினால் நீ நீதிமான். அங்க என்ன சொல்ற? இப்ப நம்ம என்ன சொல்லலாம்? உன் வாயின் வார்த்தையினால் நீ ஆசீர்வாதம் அல்லது ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தனால மேபி a மிஸ்டர் blessing or மிஸ்டர் curse in the world. But that is not God's will at all. அது அவருக்கு பிரியம் இல்ல. நீனா விரும்பி எடுத்துக்கொண்டது. உன் வாயில பேசுறது அவர் கொடுக்கலங்க. அவர் சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிற உதடுகளின் பலனை சிருஷிக்கிறார். ஏசாயா 57:19 பாருங்க. அங்க என்ன சொல்றாரு? சமாதானம் அப்படின்னா என்னங்க? வாட் இஸ் சமா? நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் லேக்கிங். ஒன்றும் குறைவில்லை, ஒன்றும் குறைவில்லை, எல்லா பகுதியிலும் பரிபூரணம் பரிபூரணம் என்று சொல்லுகிற உதடுகளின் பலிகளை நமக்கு கொடுத்தார். அத நம்ம சொல்லுவோம். ஐ வில் ஹீல் தம்ன்ற அடுத்த வார்த்தையில ஐ வில் ஹீல் தம், ஐ வில் அப்படின்னா என்ன? அந்த குறைவுகளை எல்லாம் சுகமாக்குவேன், நிறைவாக்குவேன் என்று சொல்லுகிறார். அவருடைய வார்த்தை தான் நம்முடைய வாயில வைத்தேன்றார். ஏசாயாவிலையும் சொல்றாரு 59:2, 51:16. 59 கடைசி வசனம் 16 நினைக்கிறது. அதுலதான் அங்க சொல்றாரு அவரு. அது நித்திய உடன்படிக்கையா ஒரு சந்ததிக்கே கொடுப்பேன்றார். நீ அந்த வார்த்தையே பேசாம தேவ வார்த்தையே பேசணும். அதனாலதான் யோசுவாவுக்கு என்ன சொல்றாரு? இந்த வார்த்தை உன் வாயை விட்டு விலகாதிருக்க வேண்டும் என்று சொல்றார். See to it. அதை பார்த்துக்கொள். It should not depart from your mouth. What is my only job? தேவன் சொல்லுகிறாரே, சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்து இருக்கிறார். அது என் வாயை விட்டு அப்படின்னா அதற்கு எதிரடையா ஒரு வார்த்தை கூட என் வாயிலிருந்து வரக்கூடாது. நோ நெகட்டிவ் ஸ்பீக்கிங் ஃப்ரம் மை மவுத். மாறுபாடான தாறுமாறான காரியங்கள் என் வாயிலே காணப்படக்கூடாது. எதிர்மறையான காரியங்கள் என் வாயிலே காணப்படக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார். அதுதான் ரகசியங்க. அங்க சொல்றாரு, இது உன் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். எது எது? கிறிஸ்துவுக்குள் நீ யார்? இந்த புதிய உடன்படிக்கையின் பாக்கியம் அவருடைய ஒரே பலியினாலே, அவருடைய ஒரே கீழ்ப்படிதலினாலே எல்லாம் என் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. அதனால வந்த பாக்கியம், அதனால வந்த விசுவாசிக்கிற ஒரே காரணம் தாங்க. நீங்க ஆபிரகாம் வாழ்க்கையை பாருங்க. விசுவாசம் ஒண்ணுதான் அவனை நீதிமானாக்குனது. அந்த நீதிமான் என்ற விசுவாசம் தான் பரிபூரண ஆசீர்வாதத்தில் அவனை வாழ வைத்தது. நீதிமான் என்ற விசுவாசம் தான் விசுவாசத்தின் மேல் விசுவாசத்தை கொடுக்கும். அப்படிதானே? மற்ற எல்லாமே அந்த ஒரே விசுவாசத்தை சார்ந்ததா இருக்கிறது. நீதிமான் என்ற விசுவாசத்தினாலே ஒரு விசுவாசம் என்ன? ஆசீர்வாதம் என்ற விசுவாசம், குறைவே இல்லாத பரிபூரண என்ற விசுவாசம். ஒவ்வொன்றிலும் நாம் வளர்கிறோம். வியாதியே இல்லாத சம்பூரண வாழ்க்கை, அந்த விசுவாசத்திலே நாம் வளருகிறோம். எந்த ஒரு விசுவாசத்தினால? இயேசு கிறிஸ்துவின் பரிகார பலியை. அவர் அதுதான் சொல்றாரு கலாத்தியர் 1:4. என்றென்றுமாய் நம்மை ஆசீர்வதிக்க, என்றென்றுமாய் நாம் ஆசீர்வாதமாய் இருக்க அவர் தம்மையே பாவத்திற்கு பரிகாரமாக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிறார். தம்மையே. அததான் 1 பேதுருக்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. நம்ம 1ஆம் அதிகாரத்துல 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாருங்க. 3ஆம் வசனத்துல இருந்து நான் உங்களுக்கு படிக்கிறேன். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால். அது என்னங்க? ரெவலேஷன் நாலேஜ்.
who I am in Christ. கிறிஸ்து யார் என்று அறிந்து கொண்டால் நான் யார் என்பதை அறிந்து அந்த வெளிப்பாட்டு அறிவை அறிகிற அறிவினால் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தது. அந்த திவ்ய வல்லமை தானங்க ஆசீர்வாதம் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய திவ்ய வல்லமை ஜீவனுக்கும் இம்மைக்கும் மறுமைக்கும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான யாவற்றையும் ஒரே வாழ்க்கை whatever is needed for this life and the coming life, whatever needed for manifesting life, death இல்லங்க, life, ஜீவன், ஜீவனை விரும்பினார். அதுதானே சொல்றாரு. இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும், தேவ பக்தினான godliness அப்படின்னு தேவ சாயலை வெளிப்படுத்துவதற்கும் தேவையான யாவற்றையும் இந்த திவ்ய வல்லமை நமக்கு தந்திருக்கிறது. அங்க என்ன சொன்னாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய அவரிடத்தில் இருந்து வந்த வல்லமை தாங்க சொல்றாரு. ஆசீர்வதித்து இருக்கிறார், அவருக்கு நன்றி சொல்லுகிறார். பிதாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன்? அவர் ஏற்கனவே உன்னதங்களிலே சகலவித ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார் ஆவி மண்டலத்திலே. ஆகவே அவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லி அனுபவிக்கத்தான் சொல்றாருங்க. நோ மோர் பிரேயர் நீடட், ஒன்லி பிரைசிங் அண்ட் தேங்க் கிவிங். அததான் அங்க பிலிப்பியர் 4 அதுல சொல்றாரு, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். வாட் இஸ் நீடட், வாட் இஸ் ஆல்ரெடி கிவன். ஆனா இன்னைக்கு சபையெல்லாம் எல்லாமே அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும்ன்ற ஒரு தவறான உபதேசத்துக்கு கீழே பாரம்பரியமாக செஞ்சுரி ஆப்டர் செஞ்சுரி, நூற்றாண்டுகளாக போதிக்கப்பட்ட வந்தபடினால அதை பிடித்து கொண்டு இருக்கிறாங்க. அர்த்தத்தை புரியாம, ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை புரியாம, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது விசுவாசம். திரும்பவும் சொல்ற ஒரே காரியம் தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த விசுவாசம் என்னன்னு நமக்கு தெரியணும். தேவ விசுவாசம் என்ன? அது காண்பதற்கு முன்பாக, ஐம்புலனால் உணர்வதற்கு முன்பாக பெற்றுக்கொண்டதாக விசுவாசிக்க வேண்டும். இருக்கிறவர்களை இல்லாதது போல் அழைக்கிற தேவனை போல அவரை பின்பற்றுவர்களாக, as an imitator of our Father God, because he says so, though I cannot see it, I will say I am Mr. Blessing. சகல ஆசீர்வாதங்கள். அதுதான் இங்க சொல்றாரு. அவருடைய திவ்ய வல்லமையானது தேவையான யாவற்றையும், ஒரு நன்மையும் குறைவுபடாமல், தேவ சாயலை வெளிப்படுத்துவதற்கு தேவையான யாவற்றையும், இந்த ஜீவனிலே தேவ ராஜ்யத்தில் நான் வாழ்கிறேன் என்பதை காண்பிக்க தேவையான யாவற்றையும் அடங்கிய ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அதற்குத்தான் இயேசு சிலுவைக்கு போனாரு. அதை பாருங்க, அங்க லூக்கா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை சொல்லும் பொழுதும் அதை சொல்லுவதை பார்க்கலாம். 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 25ஆம் வசனம். நீங்க அந்த தீர்க்கதரிசி புத்தகம் சொல்லிட்டு, உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களுடைய பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரரா. நம்ம ஆபிரகாமின் புத்திரரா இல்லைங்க. கலாத்தியருக்கு வாங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இதை நான் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கலாத்தியரை உங்களுக்கு படித்து காண்பித்து விட்டுதான் அதை படித்தா உங்களுக்கு அது ரிலவெண்டா புரியும். இது என்னங்க யூதரை பத்தி சொல்றாரு, நீங்க எங்களுக்குன்னு சொல்றீங்களேன்னு நீங்க. ஆனா அங்க கலாத்தியர்ல என்ன சொல்றாரு பாருங்க. 3ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துக்கு வாங்க.
விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ, அதுக்கு முன்னாடியே சொல்லிடுறாரு, ஆபிரகாம் விசுவாசித்தான், அது நீதியா. அவங்க தாங்க ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆபிரகாம் மாதிரி காணாமல் விசுவாசித்தான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொன்னார். இல்லாதவைகளை இருக்கிறவர் அழைக்கிற தேவன், மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன். முழு நிச்சயமாய் நம்பினான், தேவனை மகிமைப்படுத்தினான். சோத்திரம் சொல்றான். அதாங்க சொல்லுது. அந்த விசுவாசம் இங்க சொல்றாரு. அது சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறியீர்களா? விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ, என்ன விசுவாசம்ங்க? காணாதவளை காண்கிற கண்கள், காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. நான் காணல, ஆனா விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். விசுவாசத்தின் ஆவி உடையவர்கள். அங்க 2 கொரிந்தியர் 5:16 என்ன சொல்றாரு? நான் ஒருவனையும் வெளி தோற்றத்தின்படி ஐம்புலன் அறிவின்படி அறியேன். நாம் தரிசித்து நடப்பவர்கள் அல்ல, விசுவாசித்து நடப்பவர்கள். விசுவாசமானது நம்பப்படுகிறவரின் உறுதி, காணப்படாதவைகள். மோசே காணாதவைகளை காண்கிறது போல கண்டு விசுவாசத்தில் உறுதியாயிருந்தான். சிவந்த சமுத்திரத்தை சும்மா வெட்டந்தரையாக கடந்தான். பஸ்கா அதை அனுசரித்து சங்காரத்துக்கு தன் ஜனங்களை விலக்கி காத்து கொண்டான். நிறைய அங்க சொல்லுவதை பார்க்கலாம். அவனுடைய வாழ்க்கையில பின்னாடி வரிசையா அங்க படிச்சு பாருங்க. 31, 32 பாருங்க. விசுவாசத்தினாலே நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை சுதந்தரித்தார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? காணாததை காண்கிறது போல கண்டு சுதந்தரித்தார்கள், வாக்கு தத்தங்களை ஆசீர்வாதமாய் வாழ்ந்தார்கள். அங்க பெரிய ஹோல் சாப்டர் அதை சொல்லுவதை நாம் பார்க்கலாம். ஆனா நம்ம அந்த விசுவாசம் போது சாதாரணமா படிச்சுட்டு போயிடும். அங்க சொல்லப்படுகிற விசுவாசம் வேதத்தின் விசுவாசம், தேவனுடைய விசுவாசம். அதுக்குதான் ஆபிரகாமின் விசுவாசத்தை நமக்கு காமிக்கிறாரு. தோமாவின் விசுவாசம் இல்லைங்க, தோமாவின் விசுவாசம் அல்ல. தோமாவே, நீ காண்கிறதுனால் விசுவாசிக்கிறாய், அது அவிசுவாசம். அதனாலதான் என்ன சொல்றாரு? நீ அவிசுவாசம் உள்ளவனாய் இராமல் விசுவாசம் உள்ளவனாய் இரு என்றாரு. நான் கண்டா விசுவாசிப்பேன்றாரு. நீ கண்டு விசுவாசிக்கிறது அவிசுவாசம்ன்றாரு. இன்னைக்கு கிறிஸ்தவங்க வாழ்றதெல்லாம் அவிசுவாசத்துல வாழ்றாங்க. பேரு விசுவாசி. ஏன்? கண்டாதான் விசுவாசிப்பேன்றாங்க. ஆனா ஆண்டவர் தோமாவை பார்த்து சொன்னாரு, தோமாவே, அவிசுவாசமாயிராமல் விசுவாசமாயிரு என்றார். ஏன்? அவன் பார்த்தா விசுவாசிக்கிறது அவிசுவாசம்ட்டாரு. அப்புறம் அவரே சொல்றாரு 29 வரும்போது 20ஆம் அதிகாரத்துல, விசுவாசம் என்றால் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள். அதுதாங்க தேவ விசுவாசம். ஒரு பாக்கியமான, அற்புதமான, உன்னதமான வாழ்க்கை பூமியில வாழ தேவன் கொடுத்தது. மறுபிறப்பிலே நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம் சொல்றாரு. காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் என்ன? வேதம் சொல்லும் விசுவாசம், வேதத்துல வர எல்லாமே. மரித்தோரை எழுப்புறது அந்த விசுவாசம் தான். வியாதியஸ்தரை குணமாக்குவது அந்த விசுவாசம் தான். இயேசு செய்த கிரிகளை செய்வது அந்த விசுவாசம் தான். விசுவாசிக்கிறவருக்கு எல்லாம் கூடுனாரு, அந்த விசுவாசம் தான். காணாதவர்களை விசுவாசிக்கிற விசுவாசம் தான் எல்லாம் கூடும் விசுவாசம். உங்களால் விசுவாசிக்கிறனால் முடியாதுன்னு ஒண்ணுமே இல்லைனாரு. இந்த விசுவாசம் கண்டு விசுவாசி இல்ல, காண்கிறதை விசுவாசிக்கிறதுக்கு என்ன தேவை, அது மேல நம்பிக்கை வைக்கிறவனுக்கு என்ன தேவை அப்படின்றாரு. அதுதான் ஏற்கனவே வந்துருச்சு, பார்த்துட்டியே, அதுக்கு விசுவாசம் தேவையா? இல்லாதவைகளை தான் நீ விசுவாசிக்கணும். இல்லாதவைகளை எப்படி விசுவாசிக்கணும்? கொடுக்க போறாரு அப்படி விசுவாசிப்பியா? இல்ல, கொடுத்துட்டாரு. நீ ஜெபம் பண்ணும்போது 11:24 சொல்றாருல, மார்க்ல, எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்று கொண்டோம்,
ஆங்கிலத்தில் தெளிவா வரும், தமிழ்ல தெளிவு வரல. We have them when we pray. When I speak with a confidence. I already have it. The mountain is already moved. ஆனா மவுண்டன் இருக்கத்தான் செய்யுது. ஐயா நான் பேசுறேன் போலேன்னு சொல்றது அவிசுவாசம். கண்டு விசுவாசிப்பது. அது இருக்கும் பொழுது போய்விட்டதாக இருதயத்தில் நான் சொன்னபடி நடந்தது என்று விசுவாசிப்பதுதான் விசுவாசம் என்று அங்கு சொல்லுகிறார். விசுவாசத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது. எந்த விசுவாசம் சொல்றாரு? ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரு, ஆண்டவர் எனக்கு சுகமாக்குவாரு, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பாரு. அது விசுவாசம் இல்லைங்க. ஏன் நான் பார்த்த பிறகு நான் விசுவாசிப்பேன். ஆண்டவர் அங்க தோமாவுக்கு என்ன சொன்னார்? அதை தான் நமக்கு சொல்ல. எடுங்க, அதை நம்ம ஒரு தடவை திருப்பி உங்களுக்கு ஆழமா கொடுத்துரு. ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லாமே கிருபை விசுவாசம் தான். அதை புரிந்து கொண்டோமானால், அது என்ன என்று அறிந்து கொண்டோமானால் சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டோம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், என் வாழ்க்கையை மாற்றின ஒரு சத்தியம் என்றால் விசுவாச சத்தியம். அங்க என்ன சொல்றாரு பாருங்க, 25ஆம் வசனத்துல நாங்கள் கர்த்தரை கண்டோம் மற்ற சீஷர்கள் சொன்னாங்க. அப்ப தோமா என்ன சொல்றான் பாருங்க, அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்களால் கண்டு, அந்த காயத்துல விரலால சென்சஸ் தொட்டு உணர்ந்து அவருடைய விழாவிலே போட்டு அந்த பள்ளத்தெல்லாம் நான் பார்த்தால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். அது என்னங்க? தரிசித்து வாழ்வது. ஒருவனையும் மாம்சத்தின்படி வாழ்வது. அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, திரும்பவும் ஆண்டவர் வந்ததும் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள ஆண்டு வந்து சமாதானம் சொன்னதும் முதல்ல தோமாவை தான் பார்த்து, தோமா இங்க வா, உன் விரலை நீட்டு, என் கைய பாரு, உன் கையை நீட்டு, என் விழாவில போடு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. அப்பா ஆண்டவரே என் தேவனே என்று அவன் சொல்லுகிறான். இப்ப விசுவாசிக்கிறான். பார்த்த பிறகு ஆண்டவர் சொல்றாரு, நான் பார்த்தாதான் விசுவாசிப்பேன். அப்படின்னா என்ன? என்னைக்கோ நடக்கும், அதை நான் விசுவாசிக்கிறேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு கொடுத்துட்டான்னு விசுவாசிப்பேன் சொன்னா அது அவிசுவாசம். Faith is not future, faith is always now. ஆங்கிலத்தில் now faith தான் ஆரம்பிக்கும். எபிரேயர் 11:1. அப்ப யோசித்து பாருங்க, இட்ஸ் ஆல்ரெடி டன், டன் டீல். அதுதான் விசுவாசம். நடக்க போவதாக எதிர்பார்ப்பது நம்பிக்கை. நம்பிக்கையின் பூரண நிச்சயம் விசுவாசம். அந்த நம்பிக்கை பூரண நிச்சயம் போது என்னைக்கோ பெற்றுக்கொண்டேன்னு சொல்ல போறது இல்ல, ஆல்ரெடி ஐ ஹேவ் இட். நம்பிக்கையின் பூரண நிச்சயம் வரும் வரை நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று அங்க இதுல வாசிக்கிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல 11 இருந்து ஆரம்பிச்சு அந்த 12ஆம் வசனத்தில் அதை சொல்லுவதை நாம் பார்க்கலாம். வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க அசதியாயிராமல் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்த ஆபிரகாமை போல நீங்க ஜாக்கிரதை. என்ன ஜாக்கிரதை? காணாத வேலை காண்பதற்கு ஒரு ஜாக்கிரதை அவசியம். ஏன்? ஐம்புலன் அறிவு அது ஏற்றுக்கொள்ளாது. நீங்க ஐம்புலன் அறிவு ஜாக்கிரதை இல்ல. ஆண்டவர் சொன்னது நடந்ததாக விசுவாசிக்க சொல்லுகிறார். அதுதான் இங்க சொல்றாரு, தோமாவே அவிசுவாசமாயிராதைய, கண்டாதான் விசுவாசிப்பேன் நீங்க சொன்னீங்கன்னா அவிசுவாசி. அவன் எதையாவது தேவனிடத்திலிருந்து பெறலாம் என்று நினையாதிருக்க கடவன். நீங்கள் ஜெபிக்கும் பொழுதே கேட்பவைகளை பெற்று கொண்டோம். நாட் ஆஃப்டர் சீயிங், பிஃபோர் சீயிங். பார்ப்பதற்கு முன்பாக, தொட்டு உணர்வதற்கு முன்பாக அதை பெற்று கொண்டோம். தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் சார்ந்து. அதுதாங்க விசுவாசம். வேற சிம்டம், வேற சென்சர் சப்போர்ட் கிடையாது. ஐம்புலன் உணர்வுகளின் உணர்வு கிடையாது. மண்டைக்கு ஒன்னும் புரியல. ஆனா தேவன் சொன்னதையே இருதய வெளிப்பாடாக பெற்றபடினாலே விசுவாசிப்பதான் அவர் என்ன சொல்றாரு, அதுதான் விசுவாசம். சொல்லிட்டு தோமாவே என பார்த்த பிறகு நீ விசுவாசிக்கிற, அது விசுவாசம் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறது. வார்த்தை
பழைய உடன்படிக்கையிலே, பழைய ஏற்பாட்டிலே அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அதை அதனாலதான் பாத்தீங்கன்னா நீங்க மார்க்ல எல்லாம் இவர் மட்டும் இல்ல, சீஷர்களையே அவர் கண்டித்தார் அவர்கள் அவிசுவாசத்தை குறித்து. மார்க் 16 எடுத்து படிச்சு பாருங்க, 14 இருந்து. அவருடைய அவிசுவாசத்தை கண்டித்தார். ஏன்? அவங்க வார்த்தையை விசுவாசிக்காமல் அவர் உயிரோடு எழுந்த பிறகு, கண்ணால பார்த்த பிறகு விசுவாசித்தாங்க. அதனாலதான் எம்மாவூர் சீஷர்களோட நடந்து போகும் பொழுது முட்டாள்ன்ட்டாரு. ஏன்? அவங்க இப்போ கண்டு 4 பேர் வந்து சொன்ன பிறகு கூட விசுவாசிக்கிறதுக்கு மந்த இருதயம், ஸ்லோ இன் ஹார்ட் டு பிலீவ். அந்த அங்க அவர் கண்டிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்ம என்ன சொல்றாரு? ஜாக்கிரதையா இருக்க சொல்லுகிறார். இது விசுவாசத்திற்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் வந்தாதான் விசுவாசம். நம்புறேன் 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 நம்புறேன், எத்தனை நாளைக்கு நம்ப போறீங்க? உலகம் முடியும் வரையுமா? ஐயா, சரீர மீட்பு ஃபியூச்சர் ஆண்டவர் சொன்னது, அதை நம்புங்க. ஆனா இது என்ன சொல்றாரு? சகலவித ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்து இருக்கிறார். இம்மைக்கும் மறுமைக்கும், அப்படிதானே? ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கும் தேவையான யாவையும் திவ்ய வல்லமையானது தந்து இருக்கிறது. ஆல்ரெடி கிவன். ஏற்கனவே கொடுக்கப்பட்டத இனி கொடுக்க போவதாக விசுவாசிப்பதுதான் முட்டாள் என்று சொல்லுகிறார். ஏற்கனவே கொடுக்கப்பட்டத எடுத்து விசுவாசத்துல அனுபவிக்க சொல்றாரு. அது ஏன் விசுவாசம்? என்ன காண்கிற மண்டத்துல இருந்தா அதற்கு விசுவாசம் தேவை இல்லை. காணாதவைகளை காண்கிறது தான் விசுவாசம். Seeing the invisible is faith. Seeing the invisible, what the word of God says, is faith. விசுவாசம் இல்லாதவைகள் தேவ வசனம் சொல்லுகிறபடியால், இருக்கிறபடியால் பார்ப்பதுதான் விசுவாசம். தேவ வசனத்தில் நான் என்னவாக இருக்கிறேன்? சகலவித ஆசீர்வாதங்களினாலும் இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான யாவையும் தந்துவிட்டார். அதுதாங்க விசுவாசம். அதுதான் விசுவாசம். அதுதான் விசுவாசம். விசுவாசத்தை நான் அவர் சொல்றாரு, காணாமல் விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். அதுதான் பாக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று மரியாளுக்கு அங்க லூக்கா 1:45 நம்ம வாசிக்கிறோமே, என்ன சொல்லுகிறார்? சாரி, 2:45 அவர் எதுன்னு சொல்லுகிறார்? காணாமல் விசுவாசிக்கிறாங்க. மரியாள் காணாமல் விசுவாசம், வார்த்தை தான் வந்தது, இது முதல் எல்லா ஜாதிகளும் என்னை பாக்கியவதி என்று சொல்லுவாள் என்று சொல்ல. ஏன்? She believed it 100% before it manifested. குழந்தை உருவாகும் முன்னே, absolutely no symptom, no possibility. She is a virgin. புருஷனை அறியேனே. அந்த இடத்துல தேவ வார்த்தையை மாத்திரம், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார். நமக்கு இன்னைக்கு வார்த்தை வருதுங்க, அது தேவ வார்த்தையா ஏற்றுக்கொள்ள வேண்டும். தெசலோனிய விசுவாசிகள் 1 தெசல் 2:13 பவுல் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகளை தேவ வார்த்தையா ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே அவர்களுக்குள்ளது பேலன்ஸ் அப்படின்னு அந்த வார்த்தை அவர்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தினது. அவர்கள் சாட்சிகளாய் இருந்தார்கள், எழுதின நிருபங்களாய் இருந்தார்கள், கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையிலே பிரதிபலித்தார்கள். அவர்கள் சுவிசேஷத்தை கேட்ட பொழுது தேவனுடைய சுவிசேஷம் தேவனே தங்களுடைய இருதயத்தில் பேசுகிறதாக ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு அப்படிதான் நமக்கு வார்த்தை வருகிறது. வார்த்தையை அனுப்பிதான் ஒரு காரியத்தை நடப்புகிறார். விசுவாசத்தினாலனா ஏற்கனவே ஆவி மண்டலத்தில் இருப்பதை ஐம்புலன் மண்டலத்திற்கு கொண்டு வருவதுதான் விசுவாசம். ஏன்? அங்க இருக்கிறத நான் காண முடியல, காணாத மண்டலத்திலிருந்து காண்கிற மண்டலத்துக்கு கொண்டு வரதான் விசுவாசம் நமக்கு தந்திருக்கிறார். காணாதவர்களை காண்கிற கண்களை, உங்களுக்கு கேட்கிற காதுகளையும்
பார்க்கிற கண்களையும் உணர்கிற இருதயத்தையும் எதற்கு? கேட்டு கண்டு உணர்ந்து அந்த வார்த்தை சொல்லுகிறபடி நீங்கள் வாழும்படிக்கு. அவர்களுக்கு கொடுக்கப்படல. ஏன்? தேவ வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டதுங்க. தேவ வார்த்தையை பெற்றவர்கள் தேவர்கள். ஏன்? தேவ வார்த்தையை பெற்றவர்கள் தேவர்களாக தான் வாழ்வாங்க. இன்னைக்கு ஏன் வாழல? தேவ வார்த்தையை we not receive. எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? அங்க சொன்னது அப்படியே உண்மை. If God says so, it is so only. I don't need any five senses support. எனக்கு ஐம்புலன் உணர்வின் தேவையே இல்லை. வார்த்தையை மாத்திரம் சார்ந்து ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லுகிறத என்ன சொல்றாரு? பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். காணாதவைகளை அந்த பிளஸட்னஸ்க்கு தாங்க நம்ம அழைத்திருக்காரு. அந்த ஆசீர்வாதம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். ஆவி மண்டலத்தில் இருப்பவைகளை காணாமல் விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுது. அதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? அங்க லாசரஸை உயிரோடு எழுப்பும் பொழுது கூட, நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று உனக்கு நான் சொல்லவில்லையா? இன்னைக்கு அதுதான் நம்ம சொல்றோம். You believe first, then the glory will manifest on you. Which glory? The glory of blessing, the glory of healing, the glory of abundance, the glory of overflowing. Whatever you do prospering, it's all glory of God. ஐயா, உன் குறைவுல நான் தேவனை மகிமைப்படுத்துறேன்னு ஒரு பொய்யான உபதேசத்தை சபையில அனுப்பிட்டான் பிசாசு. கூட சொல்றாங்க சபையில, நான் வியாதியில தேவனை மகிமைப்படுத்துறேன், என் தரித்திரத்துல நான் தேவனை நான்சென்ஸ் தான் அதை நான் சொல்லுவேன். ஏன்? அங்க தேவ மகிமை வெளிப்படலையே, பிசாசின் மகிமையில வெளிப்படுது, நரகத்தின் மகிமை வெளிப்படுகிறது. குறைவு, தரித்திரம், வியாதி, தோல்வி, விருத்தி இல்லை. எப்பதான் அது மகிமை வெளிப்படும்? அபண்டன்ஸ். ஒன்றிலும் குறைவில்லாதவனாய், எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாய், சம்பூர்ணம் உள்ளவர்களாய், சகலவித நன்மைகளை அனுபவிக்கும் பொழுது, அதுதான் அவர் அங்க சொல்றாரு. 2 கொரிந்தியர் 2:14 சொல்லும்போது, எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனையை வீச பண்ணுகிறார். நற்கந்தமாக அங்க அவருடைய மகிமையின் வாசனை, மகிமையின் சாயலை நாம் வெளிப்படுத்துகிறோம். தோல்வியில வெளிப்படுத்த முடியுமா? ஆனா இன்னைக்கு சபையில என்ன சொல்றாங்க? ஆண்டவர் நான் மறுதலியாம அவரை மகிமைப்படுத்துறேன் பிரதர், நான் வியாதியிலே தான் இருப்பேன், நான் தரித்திரத்தை தான் இருப்பேன், நான் ஆசீர்வாதம் இல்லாம தான் இருப்பேன். அது மகிமைப்படுத்துறதா? அதுல கூட நான் ஆண்டவருக்கு உறுதியா பிடிச்சிட்டு இருக்கேன் பாருங்க, அதுதாங்க ஆண்டவருக்கு மகிமை. தவறான உபதேசம், சுப்பிரிட்டி. எப்பங்க? அவருடைய சாயலை வெளிப்படுத்தும் பொழுதுதான் அவரை மகிமைப்படுத்துகிறோம். What is glory? The manifested presence of God. தேவ சாயலை வெளிப்படுத்துவதுதான் மகிமை. அவருடைய மகிமைக்கென்று எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள். நம்ம கிருபையின் இட்ஸ் நாட் அவர்ஸ், அவர் சஃபிஷியன்சி இஸ் நாட் அவர்ஸ். எங்களுடைய தகுதி எங்களுடையது அல்ல. அதுதான் கிருபா பாத்திரம். எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணின்னு சொல்லிட்டு தான் இவைகளை செய்யத்தக்கவன் யார் என்றாரு. அங்க 16ஆம் வசனத்துல 14 அந்த நற்கந்தம் எல்லாம் சொல்லிட்டு 15ல 14 இவைகளை செய்யத்தக்கவன் யார் என்றாரு. இங்க 3ஆம் அதிகாரம் வரும் பொழுது அததான் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல சொல்றாரு. இது எங்க தகுதி இல்லப்பா, நாங்களால தகுதி பண்ணுமா? இட்ஸ் ஆல், அதுதான் கிருபை பாத்திரம். இட்ஸ் ஆல் பிகாஸ் of his one sacrifice on the cross which I believed without seeing. காணாமல் நான் அதை விசுவாசித்தபடியினால், அந்த ஒரே பலியினாலே என்றென்றுமாய் என்னை பூரண ஆசீர்வாதம் உள்ளவனாக்கி விட்டார். He made me a Mr. Blessing. அந்த ஆசீர்வாதத்தின் சொந்தக்காரனராக்கி விட்டார். I became the container of blessing. இன்னைக்கு உலகத்திற்கு ஆசீர்வாதம் வேணும்னா நான் தான் அந்த ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணணும். அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டார். நீங்க தான் அந்த ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணணும். உங்க குடும்பத்திற்கு, உங்க சபைக்கு, உங்க தேசத்திற்கு. We are the container. அது பரலோகத்தில் இல்லைங்க, இப்ப நமக்குள்ள வந்து விட்டது. நம்மிடமிருந்து விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் இருந்து ஆசீர்வாத ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும்.
அததான் அவர் அங்க சொல்ல வருகிறார். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஆசீர்வாத ஜீவ ஊற்றுகள் புறப்படும். அப்ப இருதயத்துல இருக்க வேண்டியது தேவனுடைய வார்த்தை மாத்திரம். அதுதான் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். இந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தை இருதயத்திலே காத்துக்கொண்டால் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும், ஊற்றுகள் புறப்பட்டு, என்ன ஆசீர்வாத ஊற்றுகள் புறப்பட்டு வரும். அதனாலதான் அவங்க எசாயா 12 சொல்ற, எங்கள் ஊற்றுகள் எல்லாம் நம்ம உள்ள இருக்கு, நம்ம தான் அதை மொண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஊற்றுகள், ரட்சிப்பின் ஊற்றுகள் எல்லாம், ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள் எல்லாம் நம்முடைய இருதயத்தில கொடுக்கப்பட்டு விட்டது. வாயினாலே அதை அவிழ்க்க வேண்டும். உன் வாய், நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, அது வழியாதான் வரணும். ஆசீர்வாதத்தின் ஊற்று, அது ஆசீர்வாதத்தின் விருட்சமே இங்கதான் இருக்கு இருதயத்துல. அதை ரிலீஸ் பண்ணுவது இந்த நாக்கு மூலமா தான். ஆகதான் சொல்றேன், நாவு திரும்பவும் நான் வந்துட்டாங்க. விசுவாசம் சொல்லும் பொழுது நாவு தான் முக்கியம். ஏன்? இந்த நாவுனாலதான் விசுவாசத்தை நம்ம பேசி இருதயத்துல பெறுகிறோம், கேட்டு. இந்த நாவுனாலதான் திரும்பவும் அந்த பெற்ற விசுவாசத்தை வெளியே கொண்டு வரோம். முக்கியம். அதனாலதான் சொல்றாரு, இந்த ஆசீர்வாத வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதா. சுகம் வேண்டுமா? சுகத்தின் வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாது. எது வேண்டுமோ அது தேவன் புதிய உடன்படிக்கையிலே நமக்கு என்ன தந்தார் என்று சொல்லுகிறாரோ அது உன் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். இரவும் பகலும் அதே தியானமாய் இருக்க வேண்டும். போகையிலும் ஆசீர்வாதம், வருகையில ஆசைதான் பிரதர். கையிட்டு செய்யறதெல்லாம் வாய்க்கணும், தொட்டதெல்லாம் பொண்ணாகணும். ஆசைதான். ஏன் நடக்கல? அது கொடுத்துட்டாரு. தட் இஸ் யுவர் பொட்டன்ஷியல். அதுதான் உன்னுடைய பொட்டன்ஷியல், உன்னுடைய தகுதியே அதுதான். அது உனக்கு அவருடைய தகுதியா உன் தகுதியாய் கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த எபிலிட்டி உனக்கு இருக்கிறது, அந்த வல்லமை உனக்கு இருக்கு, அந்த திறமை உனக்கு இருக்கு. ஆனா அதை அவிழ்ப்பது எப்படி? இந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தை, வேதத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் எடுத்து படிங்க. ஆண்டவர் சொன்ன இந்த ஒரே வார்த்தையில முடிஞ்சாலும் ஃபுல்லா மெடிடேட் பண்ணுங்க. அது இருதயத்தை நிரப்பும் பொழுது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எல்லா ஞானத்தோடும் தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயங்களில் பரிபூரணமாய் சகல ஞானத்தோடு வாசமாய் இருப்பதாக என்று சொல்லுகிறார். You should be rooted and planted in the word. அதிலே வேர் விட்டு நடப்பட வேண்டும் வார்த்தையிலே. எது வரைக்கும்? அது நம்மில் வாழும் வரைக்கும். Not a dead word. The word living is என்ன? அந்த வார்த்தை சொல்லுவது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் வரை. வேர்ட் லிவிங்னா என்னங்க? வேர்ட் என்ன சொல்லுதோ அது என் வாழ்க்கையில காணப்படணும். நான் போகையிலும் ஆசீர்வாதம், வருகையிலும் ஆசீர்வாதம். ஒரு வழியா எனக்கு எவனா வந்தானா அவன் 7 வழியா ஓடணும். நான் கையிட்டு செய்யற வேலையெல்லாம் ஆசீர்வாதம். நான் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், கடன் வாங்க மாட்டேன். நான் கீழா இருக்க மேலாதான் இருப்பேன். நான் வாளாக மாட்டேன், தலையாதான் இருப்பேன். இது மாதிரி நிறைய சொல்றாருல. இதெல்லாம் எதை காண்பிக்கின்றது? ஆசீர்வாதம் என்னை மேற்கொள்ளுகிறதை காண்பிக்கிறது. அங்க பழைய உடன்படிக்கையில சொல்லும் பொழுது இவைகளின்படி கேட்டு செய்ய கவனம் என்று சொல்லுகிறார். புதிய உடன்படிக்கையில கேட்டு விசுவாசிக்க சொல்லுகிறார். ஏன்? அவர் செய்துட்டாருங்க. இப்ப நம்ம வேலையெல்லாம் அவர் என்ன செய்தேன் என்று சொல்லுகிறார். அதுதான் ஒருவனும் உங்க பந்தய பொருளை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. நீங்க ஆசீர்வாதம் தான், ஆசீர்வாதம் தான், ஆசீர்வாதம் தான். You are the owner. You own it. You are the container. நீங்க தான் ஆசீர்வாதத்தை சுமந்து திரிபவர்கள். ஆசீர்வாதத்தின் பண்டக சாலை, ஆசீர்வாதத்தை கடத்துபவர்கள், கொடுப்பவர்கள். எப்படி? வாயில பேசிதான். எல்லாமே வார்த்தை தான். Every spiritual things is activated and released by the spoken word. ஆண்டவர் ஆவி மண்டலத்துல, தேவர் ராஜ்யத்துல அப்படிதான். நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. விதைக்கிறவன் ஓமையில தேவர் ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது என்று சொல்லுகிறார்.
ஏசாயா 55 10 11 அப்படி போல அது போல தேவனது வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் அது ஒரு நாளும் அந்த வார்த்தை சொல்லுகிறதை வெளியே காண்பிக்காமல் திரும்பி தேவனது போகாது. ஏன்? அது தேவனுடைய வார்த்தை. இட் ஹாஸ் த பவர் அண்ட் பொட்டன்ஷியல். அது என்ன சொல்லுகிறதோ அதை வெளிப்படுத்துகிற வல்லமை அதுக்குள்ளே இருக்கிறது. அதான் லூக்கா 1:37 என்ன சொல்லுது? அங்க என்ன சொல்றாரு? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல நம்ம பைபிள்ல போடுது. ஒரிஜினல் பாத்தீங்கன்னா, நோ வேர்ட் ஃப்ரம் காட் இஸ் வித்அவுட் வாய்ட் ஆஃப் பவர். ஆண்டவரிலிருந்து வருகிற வார்த்தை அதை செய்யறதற்கு வல்லமை இல்லாம வரல. அந்த வல்லமையோடு தான் வருது. அது வெறுமையா திரும்பாது. அது விரும்பின காரியம் வாய்க்கும்படி, அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். அந்த வல்லமையோடு தான் வருது. ஆனா நம்ம தான் அங்க நிலத்துல அந்த மாறி விடுற மாதிரி இருதயத்துல வசனத்தை விதைக்கணும். தொடர்ந்து தண்ணீர் பாய்ச்சனா பேசிக்கொண்டே இருக்கணும், வார்த்தையை தியானித்துக் கொண்டே இருக்கணும். அது அங்க வேறு போய் நல்லா நட்டப்பட்டு மேல முளை கழுத்தெலும்பி கனி வரும். அது அதுதான் வருகிற வாழ்க்கை. ஆவி மண்டல காணப்படாத அந்த விதைக்குள்ள இருக்குது. காணப்படுகிற மண்டலத்துல ஒரு பெரிய செடியா பெரிய பழங்கள் எல்லாம் கொடுத்து வருகிறது. அந்த வாழ்க்கை தான் நம்முடைய அதுதான் மகிமை. மகிமையின் சாயல் வெளிப்படுகிறது. விதைக்குள்ள இருக்க வரைக்கும் சாயல் வெளிப்படல. விதையில இருக்க சாயல் நம்முடைய இருதயத்துக்குள்ள போகும்போதுதான் வெளிப்படும். அந்த சாயல் என்னங்க? சகலவித ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சகலவித ஆசீர்வாதம். He has blessed us with every nothing is missed. ஒண்ணு கூட எக்ஸம்ஷனே இல்ல. எக்ஸப்ட்ன்ற வார்த்தையாக இல்ல. எவ்ரி ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்ஸ். எல்லாம் ஒரே காரணம். கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம். அப்ப நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் எங்கதான் இருக்கணும்? ஐ இன் கிரைஸ்ட், கிரைஸ்ட் இன் மீ. நம்முடைய எண்ணம், நினைவு, சிந்தனை, பேச்சு எல்லாம் இங்க 37 தடவை வருது கிறிஸ்துவுக்குள் என்றது எபேசியர் நிருபத்துல. நம்முடைய மனமெல்லாம் அங்கதான் இருக்கும். நினைவெல்லாம், பேச்செல்லாம், செயல் எல்லாம் ஐ எம் இன் கிரைஸ்ட், ஐ எம் இன் கிரைஸ்ட், ஐ எம் இன் கிரைஸ்ட். அப்போ கிறிஸ்துவுக்கு சொந்தமெல்லாம் எனக்கு சொந்தம். அந்த நினைவை தான் சொல்றேன் நான். சுதந்திரம் அப்படின்னு என்ன? அந்த சொத்துக்கு உரிமைக்காரன், ஓனர். என்ன சொத்து? ஆசீர்வாதம், சுகம், வெற்றி, எல்லா தேவ சுபாவம், தேவனுடைய வரம், கனி எல்லாத்துக்கும் நான் சொந்தக்காரன். ஐ ஆம் த ஓனர். அந்த இடத்துல நம்ம இருக்கோம். தேவன் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவாரா? கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சகல ஆசீர்வாதங்களினாலும் எங்களை ஆசீர்வதித்து தேவையான யாவையும் இடம் கொள்ளாமல் அபிரிதமாய் நிரம்பி வழியத்தக்கதாக யாவையும் நீர் எங்களுக்கு கொடுத்தபடியால் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் கேடுகளில் குறைவில் நாங்கள் வாழாதபடிக்கு உம்முடைய பரிபூரணத்தில் வாழும்படி உம்முடைய ஒரே பேரான குமாரனையே எங்களுக்கு தந்தீங்க ஆண்டவரே. அந்த ஒரே பலியினாலே என்றென்றுமாய் எங்களை பூரணப்படுத்தி எங்களை அவருக்குள் வைத்து அவரை எங்களுக்குள் வைத்து அவருடைய பரிபூரணம் எல்லாம் எங்களுடைய பரிபூரணம். அந்த பரிபூரணத்தில் நாங்கள் இருக்கிறோம். அவருடைய பரிபூரணத்தினால் நாங்கள் கிருபை மேல் கிருபை பெற்றோம் என்று சொன்னீர் ஆண்டவரே. தகுதியே இல்லாத எங்களுக்கு அவருடைய பரிபூரணத்தினால பரிபூரணமாய் நாங்கள் காணப்பட எங்களை தகுதிப்படுத்தினீரே. அந்த கிருபை மேல கிருபை நீர் எங்களுக்கு தருகிறபடியால் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே இந்த கிருபையை நாங்கள் காண எங்கள் கண்களை நீர் பிரகாசிக்க, நாங்கள் அதற்கு வேதத்தை தியானிக்கும் பொழுதெல்லாம் நீர் எங்களோடு பேச நாங்கள் உம்மை எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு இடைபடும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.